சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் டெல்லியிலிருந்து கொண்டுவரப்பட்ட 1556 கிலோ கெட்டுப்போன ஆட்டிறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இது தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் டெல்லியிலிருந்து கொண்டு வரப்பட்ட 1556 கிலோ ஆட்டு இறைச்சியை தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே இது போன்று பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு இது போன்ற கெட்டு போன ஆட்டு இறைச்சிகள் என்பது கொண்டு வரப்பட்டது. அப்போதே அதன் மாதிரிகள் என்பது ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டு அது கெட்டு போனது உறுதி செய்யப்பட்டு அதை அங்கிருந்து கொண்டு வந்தவர்கள் மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். தற்பொழுது அந்த வகையிலும் இன்றைய தினமும் டெல்லியில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி 1556 கிலோ கொண்ட அந்த கெட்டுப்போன இறைச்சியை தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்து வருகின்றனர். குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தலைமையிலான இந்த குழுவினர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தற்பொழுது இந்த இறைச்சிகளை பறிமுதல் செய்து அந்த இறைச்சிகள் எங்கிருந்து வந்தது, யார் மூலமாக அது கொண்டு வரப்பட்டது, எங்கே இது எடுத்து செல்ல உள்ளது என்கின்ற ஒரு தகவலை தற்பொழுது தொடர்ந்து சேகரித்து வருகின்றனர். இது அனைத்துமே ஒரு கெட்டு போன பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது. மிகவும் கெட்டு போன ஒரு இறைச்சியை அவர்கள் எங்கே கொண்டு செல்கிறார்கள் என்கின்ற தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒருவேளை சென்னையில் எந்த கடைகளுக்கெல்லாம் விற்பனை செய்யப்பட வாய்ப்பு இருப்பது என்ற ஒரு கோணத்திலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாகவே இது போன்ற ஒரு கெட்டு போன இறைச்சி வந்தது. இந்நிலையில் தற்பொழுது டெல்லியில் இருந்து கெட்டு போன 1556 கிலோ கொண்ட ஆட்டு இறைச்சிகள் தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளாக தற்பொழுது அது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்தான விசாரணையை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.